நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். போக 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 அப்படியே இந்த பொங்கல் டைம்ல தான் காய்கறி நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சீரியஸாக சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு இது செட் ஆகலை அப்படி இப்படி நிறையா பேசிக்கிட்டு காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருவோம். ஒரு 2:30-3 மணிக்குள்ள வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். 2 பேர்த்து கையும் இங்கே இணையணும் இடையில, சரியா? நைட் டைமில் கீழே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து மணல் போட்டிருக்காங்க. அந்த மண்ணில் போய் விளாண்டுட்டு ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ காலையில் நாங்கள் வந்து 5:30க்கு எழுந்திரிச்சோம். அப்போ வந்துட்டு மழை வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம். 1 by 1 வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நானும் அம்மா வந்து குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வச்சுருவோம். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை. சூரியன் வந்ததுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக நல்ல நேரம் பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அம்மா வந்துட்டு கற்பூரம் வச்சு அடுப்பை வந்து பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு பாத்திரத்துக்கெல்லாம் வந்துட்டு பொட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. இன்னும் அடுப்பில் வச்சுட்டு அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதை வந்து அரிசியை களைஞ்சி நம்ம பாத்திரத்தில் ஃபுல்லாக ஊற்றி வைக்க போகிறோம். அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் உடைச்சி அதோட தண்ணியை வந்து பாத்திரத்தில் ஊற்றி பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி நானும் அம்மாவும் தான் சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். எந்திரிச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களாம் எந்திரிச்சு அப்படியே வந்து சின்ன பிள்ளைலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாம் பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சே வருவேன். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் தான் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா எழுப்பி விட்ருவோம். டக்குன்னு எழுப்பி விட்டு தண்ணி உள்ளே வச்சுட்டேன், குளிச்சுட்டு அப்படின்றுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா பொங்கலுக்கு ஃபுல்லாக வேலை எல்லாத்துக்குமே. என் தங்கச்சியெல்லாம் விடிய குழம்பு போட்டுட்டு இருந்தான். ஸோ எல்லாத்துக்குமே வேலை தான், எந்திரிக்கவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு நாங்கள் சூரிய வெளிச்சம் வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு பொங்கல் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் சக்கரை பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அம்மா வந்துட்டு குலவை போட்டு நாங்கள் வந்துட்டு பொங்கலை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு எல்லாரும் சாமியை கும்பிட்டுட்டு அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அம்மா வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அம்மா வந்துட்டு சக்கரை பொங்கலும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா வந்து கிண்டிகிட்டு இருந்தார். நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சக்கரை பொங்கலும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு தம்பி எங்கள் மலைக்கு போயிருக்கான். 5 நாள் ஆகுமாம்மா வர்றதுக்கு, இன்னும் வரல. மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் வருவான், நாளான்னைக்கு வருவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவனை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு வம்பிழுத்துட்டு இருப்பான். ஸோ வந்துடுவான் அவன் சீக்கிரம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஐயப்பனுக்கு வந்து காலையிலையும் ஈவினிங்கும் வந்து நாங்கள் விளக்கு பற்ற வச்சுருவோம். ஐயப்ப சாமியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பூவு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஐயப்ப சாமி இது வரைக்கும் கும்பிட்டது கிடையாது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. சாமிக்கு வந்துட்டு பூவெல்லாம் போட்டு அப்புறம் பொங்கல் வச்சதை சாமிக்கு படைச்சிட்டு தீபாராதனைலாம் காமிச்சிட்டு காக்காவுக்கு வைக்கிறதுக்கு நான் மேலே வந்துட்டேன். காக்கா நான் வச்சுட்டு திரும்பி இந்த பக்கம் வர்றதுக்குள்ளேயே வந்து காக்கா வந்து எடுத்துடுச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. காக்கா எடுக்கிறத போட்டு தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படின்னு நாங்கள் நினச்சிப்போம். ரொம்ப நேரம் கழித்து எடுத்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வச்ச உடனே எடுத்து சாப்பிட்டோன்னே வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சட்னி, சாம்பார், இட்லி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணி வச்சுட்டு நான் வந்து சாரீ கட்டலான்னு சொல்லிட்டு பிளாக் கலர் சாரீ வந்து இன்றைக்கி நான் கட்டியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து விசேஷம் அன்னைக்கு பிளாக் கலர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம்.
நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன இருக்குது, எல்லாமே கலர் தானே, அதுவும் உழைப்புக்கு உயர்ந்த கலர் வந்து கருப்பு. ஸோ எங்களுக்கு தப்பாக தெரியல, மேபி அது கெட்டதுக்கு போடுற மாதிரி எல்லாத்துக்கும் தோணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா, நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா காய்கறி விட்டு குழம்பு வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் பருப்பை போட்டு விட்டாங்க. நான் போய் ஒரு 2-3 ரீல்ஸ் ஆச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிக்குட்டீஸ். ஸோ நான் வந்து கிளம்பிட்டு சரி ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி மேலே வந்திருக்கேன். ஸோ பாப்பா என்னென்ன ரீல்ஸ் எடுக்கிறேன். ஸோ ரீல்ஸ் வந்து எடுத்துட்டேன், ஒரு 2-3 எடுத்திருப்பேன், எனக்கு கரெக்டாகவும் வரல. அதனால் வந்துட்டு நான் வந்து இப்போ சாரீ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு மணி நேரம் பக்கம் கட்டியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வேலை இருக்குது, அதை வேலையை வேறு பார்க்கணும். எனக்கு வந்து சைடில் விட்டால் நல்லா இருக்கா இல்லை பின் குத்துனா நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சீரியஸாக சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு இது செட் ஆகலை அப்படி இப்படி நிறையா கமெண்ட் பார்த்தேன். ஸோ ஏன்னா கட்டுறேன், எனக்கு பிடிச்சிருந்தா போதும். ஸோ இப்போ போய் சேலையை கழட்டிட்டு சுடிதாரை போட்டு வந்தாச்சு. என்னங்க இந்த குழம்ப வச்சு சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆயிடுவோம். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும். நான் எங்கள் அம்மா உட்காந்துட்டு ஊர் நாயம் பேசிட்டு, ஊர் நாயினா அப்படி இல்லை, கொஞ்சம் ஏதாச்சும் காமெடியாக பேசிட்டு காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருவோம். ஒரு 2:30-3 மணிக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஸோ காய்கறி எல்லாத்தையுமே வந்து நறுக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஊர் சைடு எப்படின்னா, இருக்கிற எல்லா காய்கறியும் போட்டு ஒரு பாத்திரம் நிறையா நல்லா புளி ஊற்றி குழம்பு வந்து வச்சுருவோம். அது ஒரு 4 நாள் வந்து சாப்பிடுவோம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் காலையில் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம் குழம்பு. மத்தியானம் சத்துணவில் போடுவாங்க சுட சுட சாப்பாடு, அது கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். காய்கறியெல்லாம் நறுக்கிட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு குழம்பு கூட்டி வச்சுருவாங்க. கூட்டி அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் குழம்பு வந்துட்டு அடுப்பில் கிடந்துட்டே இருக்கும். எங்கள் அம்மா அடுப்பை பற்ற வச்சுருவாங்க. அது அந்த சூட்லேயே இருக்கும். ஃபஸ்ட் நாள் நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். போக 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 அப்படியே இந்த பொங்கல் டைமில் தான் காய்கறி நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு தோசைக்கு அவ்வளோ காய்கறி போட்டு ஒரு தோசை சாப்பிட்டாலுமே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் அக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அக்கா, அண்ணா, தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அது அவங்க கூட அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே அவியல் பண்ணிகிட்டு இருந்தேன். தெரியல, இன்றைக்கின்னு பார்த்தா அவியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அம்மா வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க, அவியலும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே நியாயம் பேசிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். நீங்கள் பாருங்கள், இதுதான் வந்து என் தங்கச்சி போட்ட கோலம். அவளே தான் போட்டால். எனக்கு இந்த கோலம் போட்டதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவள் வந்துட்டு நைட்டு எங்கள் அம்மா சாணி வலிச்சு விட்டோன்னே அவன் வந்து கோலம் போட்டு கலர் போட்டுருந்தான். எனக்கு கோலத்துக்கு ரொம்ப தூரம். ஸோ எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் கோலத்தை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டதுக்கப்புறம் தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். காலையில் வச்ச வெண்பொங்கல் இருந்துச்சு. அம்மா வந்து சாப்பாடும் தனியாக வச்சுருந்தாங்க, வந்தவங்களுக்காக சாப்பாடு தனியாக வடிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் வந்துட்டு பொங்கச்சோறு தான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு. நல்லா குழையாக இருந்தது, நிறையா காய்கறி போட்டு நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்போ தான் வந்து நான் படுக்கிறேன். தூங்க மாட்டேன், தூக்கமும் வர்றதில்லை இப்போ. பகலில் தூங்கினா பதறுது, அப்படியே படன்னு வருது. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி கூட எங்கள் பாப்பாவும் வரல, அவங்க வீட்டில் பொங்கல் வைக்க போயிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி. போரிங்குன்ட்டுல வேலை ஃபுல்லாக இருந்தது. பாப்பா இல்லாதனால கொஞ்சம் மிஸ் பண்ணோம். நாளைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நைட் டைமில் கீழே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து மணல் போட்டிருக்காங்க. அந்த மண்ணில் போய் விளாண்டுட்டு, சின்ன வயசுலலாம் நம்ம விளாடுவோம்ல, இப்படி தோண்டி இந்த பக்கம் தோணா அந்த பக்கம் ஒரு பாலம் மாதிரி வரும், அதுக்குள்ளே கையை வச்சுட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நாய்க்குழி தோண்டி நீ அந்த பக்கம் தோண்டு, நான் இந்த பக்கம் தோண்டுறேன். 2 பேர் இங்கே தோண்டு, இங்கேருந்து இப்படி தோண்டிட்டு வா. இங்கே தோண்டு குழி வருதான்னு பார்ப்போம். தோண்டிட்டே வா, நம்ம 2 பேர்த்து கையும் இங்கே இணையணும் இடையில, சரியா? தோண்டு. அப்பப்போ இந்த சைட் பண்ணணுமா? அப்பா தூங்கிட்டு இருக்காங்க.
நீட்டு கை வந்துருச்சு கை காமி கை நீட்டு ஹாய் இருடா அப்படியே இல்ல அப்படியே உடைச்சிடாத இரு அழகா தோணு உடைச்சு விட்டாதடா ஓகேவா ஹாய் எப்படி கையெடு நல்லாக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாலியா இருக்கீங்களா எப்படி ஜாலியா இருக்கா நாங்க இப்படிதான் விளையாடுவோம் சின்ன பிள்ளைலாம் ஆமா ஓட்டப்பட்டு உடஞ்சு ஏன்டா இப்படி பண்ற அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா இல்ல நானே நான் வண்டி நம்ம அவ்வளவுதான் இன்னும் டவுன் ஆகும் 1 2 3 அவ்வளோதான் செல்லக்குட்டி. ஸோ இன்னும் போய் தூங்க வேண்டியதுதான். இந்த டே இப்படி தான் வந்து போச்சு. ஓகே பாய், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.